ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கொல்கட்டாவில் நடந்த மர்டர் பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. எனக்கும் சின்ன ஒரு இதுவாகவே இருந்தது. சரி, நம்மளும் போடணும், நம்மளும் சொல்லலாம். நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. 100 பேர் இருக்காங்களா, அது 4 பேர் நான் உண்மையாக கேட்டாங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் கிடையாது. 100 பேருமே கேட்கணும்னு நினைக்கிறது அது ஒரு பேராசை. 4 பேருக்கு நினைக்கணும், 4 பேர் கேட்டாலே எனக்கு போதும். அதனால் நான் அந்த 4 பேருக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். கேட்குறவங்க எல்லாருமே நான் அன்பாக கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கேளுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. சாரி, இன்றைக்கி இல்லை, நேற்று. ஆக்சுவலாக இப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட பிரின்சிபல் சந்தீப் கோஷ், அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட சேர்ந்து இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று. இன்னும் ப்ரொட்டஸ்டெல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஃபுல்லாக. இதில் ஒரு சின்ன பின்னாடி என்ன பண்ணுறேன்னா, தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன இதுக்கு சொல்லிடுறேன் நான். ஒரு டாக்டர் ஆக்சுவலாக வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, வக்கீலும் நம்ம உயிரை காப்பாற்றுறவர், டாக்டரும் நம்ம உயிரை காப்பாற்றுறவங்க. உயிரை காப்பாற்றுறது கூட 2வது தான். வக்கீலும் டாக்டர் 2 பேருமே நமக்கு திருப்பி வாழ்க்கை கொடுக்குறவங்க. ஏன்னா இதை நிறையா பேர் டாக்டர்ஸ் பார்ப்பீங்க, நிறையா வக்கீல்ஸ் பார்ப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வக்கீல் இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் எதாவது கேஸில் மாட்டிட்டீங்க, உங்களை தப்பாக பிளேம் பண்ணி நீங்கள் உள்ளே போய் சிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை திருப்பி காப்பாற்றி உங்களோட டே டு டே லைஃபுக்கு திருப்பி கொண்டு வர போகிறது வக்கீல் தான். அவரும் ஒரு கடவுள் மாதிரி தான், அவரும் ஒரு காட் மாதிரி தான் நமக்கு. இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு எதாவது வியாதின்னு போவீங்க, ஏதாவது ஒரு நோய், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு நோயின்னு போகிறீங்கன்னா, ஏதாவது ஒரு வியாதி போகிறீங்கன்னா, திருப்பி அதுலேருந்து உங்களை வெளில கொண்டு வந்துட்டு திருப்பி உங்கள் டே டு டே லைஃபுக்கு சந்தோஷமாக கொண்டு போகிறது யாருன்னா டாக்டர் தான். அதனால் இவங்க 2 பேர்ட்டையுமே நம்ம பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னோன்னா நமக்கு அவ்வளோக்குள்ள நம்மளை காப்பாற்றி விடுவாங்க. அதனால இவங்க 2 பேர்கிட்டையுமே பொய் சொல்லக்கூடாதுன்றது சின்ன வயசுலேருந்தே பெரியவங்க நிறையா ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், எனக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நானும் சொல்கிறேன். இப்போ அந்த டாக்டர் கடவுளோட ஒரு இடத்துல, ஒரு காடோட இடத்துல வச்சு பார்க்குற ஒரு டாக்டரை இவ்வளோ கேவலமாக ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள். ரொம்ப தப்பு, இதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்போ இந்த சந்தீப் கோஷ்ன்றவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சிபிஐ கிட்ட கேஸ் மாறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 18 இடத்துல அவருக்கு சொந்தமான ஒரு 18 ப்ராப்பர்ட்டிஸில் இவங்க போய் ரைட் பண்ணியிருக்காங்க. சிபிஐ போய் ரைடு பண்ணதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த மர்டருக்கு எத்தாப்பில் அவருக்கு அகெயின்ஸ்டாக எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அவர் பண்ண சில தப்புகள்னால அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்னதுன்னா, இப்போ அவர் உள்ளே இருந்துகிட்டே ஒரு சின்ன, அவரை தான் உள்ள பேருக்கு தாங்க பிரின்சிபல், அவர் உள்ளே ஒரு சின்ன டான் மாதிரி வந்திருக்காரு. எப்படின்னா, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பசங்களை இது பண்ணிக்கிறது. எப்படின்னா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா, எனக்கு என் பேச்சை மட்டும் ஒருத்தன் கேட்குறான்னா, மிச்ச 4 பேர் என் பேச்சை கேட்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த 4 பேருக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு சாதகமாகவே கிடையாது, எனக்கு க்ளோஸ்டாக கிடையாது. நான் என்ன சொல்கிறேனோ அதை எனக்கு நிறைவேற்றி கொடுக்குற இது அவங்கள்ட்ட கிடையாது. இப்போ அந்த ஒருத்தன் மட்டுமே தான் நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் போய் நினைக்கிறப்பயே போய் பண்ணுறவனா இருந்தானா, அவனுக்கு மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன். ஒரு சிம்பிள் லாஜிக் தான் நான் சொல்கிறேன். ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொல்கிறேன். அதுக்காக நான் அப்படி பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சொல்கிறேன், நான் ஒரு சின்ன இதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, காலேஜ் உள்ளே ஒரு சில பசங்க இவர் சொல்கிறத மட்டும் கேட்குற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு மட்டும் நீ என்ன வேணால் பண்ணு, நீ காலேஜ் உள்ளே எப்படி வேணா இரு, சரக்கடி தம்மடி எப்படி வேணா இருந்துக்கோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர் தான் இப்போ அந்த பசங்க இவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே அவங்க பண்ணுவாங்க. இவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுறதுனால அந்த பசங்களுக்கு எல்லாமே இவர் பண்ணி தந்துடுறாரு. அதாவது குளிப்பாட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் அவர் பண்ணி கொடுத்துட்றதுனால இப்போ அந்த பசங்களாம் மட்டும் எதுவும் பண்ணுறது கிடையாது. அந்த பசங்களை மட்டும் இவர் எதுவுமே கேள்வி கேட்கறது இல்லை. மிச்சம் இருக்கிற பசங்களாம் இவருக்கு அடிமை. மிச்சம் இருக்கிற பசங்களெல்லாம் கேள்வி கேட்குறது,
சைன் பண்ணணும், நீ வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 8 லட்ச ரூபா கொடு, 5 லட்ச ரூபா கொடு. இதெல்லாம் என்ன எனக்கு புரியல. ஒரு பிரின்சிபலாக எவ்வளோ பெரிய ஒரு பதவி அது ஒரு காலேஜில், அதுவும் அவர் படித்த காலேஜில் அவரே பிரின்சிபலாக வேறு இருக்கார். ஒரு 10 வருஷம் கழிச்சு அவரே ரீஜாயின் வேறு பண்ணியிருக்காரு. தான் படித்த காலேஜ்னால் அது எப்படி பார்த்துருக்கணும்? அவர் ஒரு கோவில் மாதிரி பார்த்துருக்கணும். அது அவரோட வீடு மாதிரி பராமரிச்சிருக்கணும். அங்கே இருக்கிற பசங்கள்லாம் அவர் பசங்க மாதிரி அவர் பார்த்துருக்கணும். ஆனால் அவர் எதுவுமே அது பண்ணலை. உள்ளே இருக்கிற மெடிசன்ஸ்லாம் எடுத்து விற்கிறது, பிளாக்கில் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி இது பண்ணியிருக்காரு. இப்போ சிபிஐ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் இதுதான். இதனால தான் மட்டும்தான் நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த காரணத்தினாலையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணல. மர்டருக்கு அகேன்ஸ்டாக இவருக்கு எதுவும் கிடைக்கல. இவர் பண்ண தப்புக்காக தான் நாங்கள் இவரை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு. அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்ன சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு ஆரம்பம். இந்த சந்தீப் கோஷ்ன்றவர் அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு சின்ன ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் ஃபுல் படமே இருக்குது. படத்தில் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான், இன்னும் பிகினிங்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன இதுக்காக சொல்லிக்கிட்டேன். இவர் அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு சின்ன காரணம், ஒரு சின்ன ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக இருக்குது என்ன நடக்க போகுதுன்றது. இதுக்கப்புறம் தான் நிறையா உண்மைகள் வெளில வரும். நான் வந்து இப்போது சந்தீப் கோஷ்ன்றவர் அவரோட பேரை மட்டும் இவன் மென்ஷன் பண்ணுறான்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிட்டார். அவர் இதெல்லாம் பண்ணது தப்பு தான். தப்பு பண்ணவனோட பேரை சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் நான் அவர் ஒரு தப்பு பண்ணவனா கூட நம்ம ஓவராக பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் திருந்தி வரணும்னு நினைக்கும் போது கூட நம்ம பண்ணுற அந்த பிளைன்னாலேயே அவர் திருப்பி ஒரு தப்பு பண்ணுறவன் திருப்பி அதுக்குள்ளேயே போயிடுவான். திருப்பி அவன் மீண்டும் நல்லவனாக வரணும்னு நினைக்கும் போது அவனை அதை அப்படியே விட்டுறணும். நீ நல்லவனாக வரேன்னு நினச்சியா அப்படியே விட்டுறணும். அவனை திருப்பி அதையே குத்தி காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் நல்லவனாக திருப்பி வரவே மாட்டான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திருப்பி சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அவனுக்கு திருப்பி அந்த விஷயத்த பண்ணணுன்னே தோணாது. அதனால் நம்ம வந்து நார்மலாக சொல்லிப்போம், பிரின்சிபல்னே அவரை சொல்லிப்போம். அவர் பேர் சொல்லி மென்ஷன் பண்ண வேணாம். இப்போ வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட இன்னும் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர் யாருன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் ஆர்ஜி கர்மா அந்த ஹாஸ்பிட்டல்லையே அந்த காலேஜில் ஹாஸ்பிட்டல் நான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காலேஜ்லேயே அவங்க 2 பேரும் அங்கேயே வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு எம்ப்ளாயிஸ் 2 பேருமே மெடிக்கல் இதில் அது உள்ளதான் லைனில் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே தான் இருக்காங்க. ஆமாம். அதனால் அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் யாரையும் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருத்தன் தப்பு பண்ணான்னு ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை சொல்லலாம், தப்பு கிடையாது. இன்னும் இந்த கேஸ் ஃபுல்லாக இதுவே ஒரு டீட்டெயில்டான ஒரு 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 இதுலேயே போகல. இப்போ தான் லைட்டாக வண்டி இப்படி போனது, இப்படி திரும்பி இப்படி போக ஆரம்பிச்சிருக்கு நேர் வழியில். இவ்வளோ நாளாக இப்படி அப்படின்னு போயிட்டு சுற்றி ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருந்தது. இப்போ தான் போயிட்டுருக்கு, எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி. இப்போ இவரை வந்து அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு காலேஜுக்கு மாற்றிருக்காங்க. இன்னொரு காலேஜில் மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே பிரின்சிபலாக போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவனை ஏன்டா இங்கே கொண்டு வந்து போட்டிங்க, அங்கேயே இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலையான்னு சொல்லிட்டு திருப்பி அங்கேயே ஒரு ப்ரொட்டஸ்ட்டு. திருப்பி அங்கேருந்து அவர் மொத்தமாக பணியிலேருந்தே நீக்கிட்டாங்க. வேலையிலேருந்தே நீக்கி சஸ்பெண்ட் பண்ணி வெளில அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. இன்னும் நியூஸ் அப்டேட் இன்றைக்கி இதுதான் அப்டேட்டு. இன்றைக்கி வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து 8 நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிற மாதிரி சிபிஐ வந்து கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. கோர்ட் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. 8 நாள் கஸ்டடியில் வச்சு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 8 நாள் கழிச்சு தான் அடுத்து என்ன நடக்க போகிறதுன்றது தெரியும். இதை தாங்க இன்றைக்கி எல்லார்ட்டையும் சொல்லலாம்னு சொல்லி ஒரு வீடியோ இன்றைக்கி. உங்களுக்கு இதை பற்றி கொல்கட்டா நியூஸ் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது குறை இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை என்னால் திருத்திக்க முடியும். நீ பேசுகிறதுல இது குறை, இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சஜஷன் இருக்கும். எனக்கு ஒன்று இருக்கும், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 2-3 ஒன்று இருக்கும், நீங்கள் பார்க்குற உங்களுக்கு வியூவர்ஸுக்கு ஒன்று இருக்கும். நீங்களாம் ஏதாவது சொன்னிக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். டெய்லி சொல்கிறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு பெரிய பலமே இங்கே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். சியர்ஸ்.